தனது பெரும்பான்மையை நிரூபித்து நாளை முதலமைச்சராக பதவியேற்கிறார் விஜய். இந்த நிலையில் தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவளித்த சிபிஐ, சிபிஎம் கட்சியினருக்கு விஜய் நன்றி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், நாளை விஜய் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அடுத்த கட்ட ஏற்பாடுகள் என்னவாக இருக்கும்? 118 இடங்களை பெற்று அறுதி பெரும்பான்மையோடு தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க இருக்கின்றது. நாளைய தினமே பதவியேற்பு விழாவை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையினை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஆளுநர் மாளிகையிடம் முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே ஆளுநர் மாளிகை எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டு அடிப்படையில் நாளைய தினமோ அல்லது அதற்கு அடுத்த நாளிலேயோ தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கான பதவியேற்பு விழா நடைபெறும். இப்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகங்களுக்கு சென்று நேரடியாக தன்னுடைய ஆதரவை வழங்கியதற்கான நன்றியை கூறியிருக்கின்றார் தாவேகா தலைவர் விஜய் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை இந்த தேர்தலிலே அவர்கள் ஒரு 108 இடங்களை கைப்பற்றி இருக்கின்றார்கள். விஜய் 2 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றார். எந்த விதமான கூட்டணியும் இல்லாமல் தேர்தலை சந்தித்து 108 இடங்களிலே தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றிருந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிகளை உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். விஜய் முதலமைச்சராக வருவதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். விஜய் தலைமையில் ஆட்சி அமைவதற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழக வெற்றிக் கழகம் புதிய கட்சியாக உருவான பொழுது பெருமளவில் இளைஞர்கள் தான் இருந்தார்கள் என்ற ஒரு சூழலிலே இப்பொழுது ஆட்சி அமைக்கக்கூடிய நேரத்தில் குறிப்பாக கம்யூனிஸ்ட் மற்றும் பல கட்சிகளை சார்ந்தவர்கள் கூட்டணி முறையிலே தமிழக வெற்றிக் கழகத்தோடு இருப்பதால் இந்த ஆட்சியை நடத்துவதற்கான அவர்களுடைய அறிவுறுத்தல்களும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் தனித்து தேர்தலை சந்தித்திருந்தாலும் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிகள் மூலமாக சில மூத்த அரசியல் தலைவர்களும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு வழங்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கின்றது. தமிழகத்தினுடைய பொருளாதார நிலைமை இப்பொழுது எவ்வாறு இருக்கின்றது? கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடியை நெருங்கக்கூடிய அளவிற்காக தமிழகத்தினுடைய கடன் சுமை இருக்கின்றது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய சூழலில் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. 2500 ரூபாய் மாதந்தோறும் பெண்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. கிட்டத்தட்ட 1,30,00,000 மகளிருக்கு ஏற்கனவே கடந்த ஆட்சியில் மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. இப்பொழுது அதை காட்டிலும் 2.5 மடங்கு அதிகமாக அந்த மகளிர் உதவித் தொகையை வழங்க வேண்டிய தேவை விஜய்க்கு இருக்கின்றது. எனவே அந்த நிதி மேலாண்மை உள்ளிட்டவற்றிலே கவனம் செலுத்துவதற்கான ஒரு தேவை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருக்கின்றது. எனவே அதையெல்லாம் அவர்கள் கையாளுவதற்கு பல அரசியல் கட்சிகளுடைய அறிவுறுத்தலையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை தாவேகா தலைவர் விஜய் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லும் விதமாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சிக்கு பிறகாக, அதாவது ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக இந்த ஆதரவுகள் எல்லாம் வந்திருக்கின்றன என்பதை பார்க்க முடிகின்றது. சிபிஐ என்று சொல்லப்படக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகங்களுக்கு தற்போது விஜய் சென்று அவர்களுக்கு நன்றியை தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் இடம்பெற்று அவர்களும் தங்களுடைய அந்த பழைய நட்பின் அடிப்படையிலே விஜய்க்காக தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் நிர்வாகிகளோடும் காங்கிரஸ் நிர்வாகிகளோடும் பேசியிருந்தார்கள் என்பதையெல்லாம் பார்க்க முடிந்தது. 3 நாட்களாக தமிழக அரசியலிலே ஒரு மிகப்பெரிய குழப்பம் நீடித்துக் கொண்டிருந்தது. தொங்கு சட்டசபை அமையக்கூடிய ஒரு நிலை வந்தாலே அரசியலில் குழப்பங்கள் உண்டாகும், இழுபறி நிலை ஏற்படும். அதற்கேற்ப தமிழ்நாட்டிலும் கூட விஜய் ஆட்சி அமைப்பாரா என்பதே ஒரு கட்டத்தில் கேள்விக்குறியானது. ஆனாலும் கூட இப்பொழுது விஜய் ஆட்சி அமைத்திருக்கின்றார். கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆதரவு அளித்ததன் மூலமாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் கூட ஆதரவு கொடுத்திருப்பதன் மூலமாக அறுதி பெரும்பான்மைக்குரிய 118 இடங்களை பெற்று தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்திருக்கின்றது. இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகங்களிலே விஜய் தற்பொழுது தன்னுடைய நன்றியை தெரிவித்திருக்கின்றார். இதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் நேரில் வருகை தந்து பனையூர் அலுவலகத்திலே விஜயை சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். எனவே விஜயை கட்சியினுடைய அலுவலகத்தின் நுழைவு வாயில் பகுதியிலேயே காத்திருந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகள் அழைத்து சென்றார்கள் என்பதையும் பார்க்க முடிந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.